வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாத கடகராசி பலன் பாகம் 2. இந்த கார்த்திகை மாதம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முதல் மார்கழி மாதம் 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வரை உள்ள டிசம்பர் மாத கடகராசி பலன் பற்றி விரிவாக நாம் பார்ப்போம். இந்த டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று தமிழ் மாதமான மார்கழி மாதம் பிறக்கிறது. முக்கியமாக கடகராசி மக்களின் பொது பலன், தொழில் மற்றும் பொருளாதார நிதி சார்ந்த கணிப்பு பதிவுகளை பாகம் 1 பார்த்து கேட்கவும். கடகராசி பலன் பகுதி 2. இப்பதிவில் கடகராசியின் காதல், திருமணம், தனிப்பட்ட உறவுகள், குடும்பம், நண்பர்கள், ஆரோக்கியம் மற்றும் பரிகார ஆலோசனை கணிப்புகளை இப்பதிவில் நாம் விரிவாக பார்ப்போம். இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது. கடகராசி மக்களின் காதல், திருமணம், தனிப்பட்ட உறவுகள் என்ற முறையில் பார்க்கும்போது 2024 டிசம்பர் மாதத்தில் இந்த மாதாந்திர ஜாதகம் கடகராசியை பொறுத்து குரு பகவான் வியாழன் தங்களுக்கு 11வது வீட்டில் இருப்பதால் தங்களின் காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் நல்ல பலன்கள் உருவாகும் என்பதை குறிக்கிறது. இதன் காரணமாக உங்கள் காதலியுடன் நீங்கள் அவர்கள் மீதான அன்பில் அதிக வசீகரத்துடனும் ஆசையுடனும் மன மகிழ்ச்சியுடனும் செயல்படுவீர்கள். இந்த மாதம் உங்கள் காதலில் நீங்கள் நல்லவிதமாக வெற்றி பெறுவீர்கள். நீங்கள் திருமணமானவராக இருந்தால் உங்களது திருமண வாழ்க்கை சீராகவும் பரஸ்பர அன்புடனும் வெற்றிகரமாகவும் நடக்கும். நீங்கள் இன்னும் திருமணத்துக்குள் நுழையவில்லை என்றால் திருமண வாழ்க்கையில் நுழைவதற்கு இந்த மாதம் உங்களுக்கு வெற்றிகரமான ஒரு சூழலை உருவாக்கி தரும். தாராளமாக திருமணம் செய்து கொள்ளலாம். மற்றும் திருமணத்திற்கு பிறகு உங்கள் வாழ்க்கை துணையுடனான உங்கள் உறவு இந்த மாதத்தில் நன்றாகவும் மேம்பட்டும் இருக்கும். கடகராசி மக்களின் குடும்பம் மற்றும் நண்பர்கள் என்ற முறையில் பார்க்கும்பொழுது இந்த மாதாந்திர சாதகத்தில் தங்கள் குடும்பத்தின் நல்லிணக்கத்தையும் உங்கள் குடும்ப உறுப்பினருடன் நல்ல உறவையும் உங்களால் கொண்டிருக்க முடியும் என்பதை கிரக நிலைகள் பறைசாற்றுகின்றன. கடகராசியை பொறுத்தமட்டில் குரு பகவான் வியாழன் 11வது வீட்டில் அமர்ந்திருக்கிறார். அது உங்களது வருமானம் தரும் லாபஸ்தானமாக இருக்கிறது. இதனால் உங்களின் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகமாக குடிகொண்டிருக்கும். கடகராசியை பொறுத்து 4வது மற்றும் 11வது வீட்டு அதிபதியான சுக்கிரன் டிசம்பர் 2, 2024 முதல் டிசம்பர் 28, 2024 வரை தங்களுக்கு 6ஆம் வீட்டில் பயணம் செய்கிறார். பின்னர் டிசம்பர் 29, 2024 முதல் ஜனவரி 7, 2025 வரை சுக்கிரன் உங்களின் 7வது வீட்டில் பயணம் செய்ய இருக்கிறார். மேற்கூறிய சுக்கிரன் நிலை காரணமாக டிசம்பர் 2, 2024 முதல் டிசம்பர் 28, 2024 வரையிலான காலம் நீங்கள் உங்கள் உறவில் பொதுவான மகிழ்ச்சியை சில நேரங்களில் காண முடியாமல் போகவும் வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த நேரத்தில் சற்று அமைதியாகவும் நிதானமாகவும் பண்புடனும் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அடுத்து டிசம்பர் 29, 2024 முதல் ஜனவரி 7, 2025 வரையிலான காலகட்டத்தில் சுக்கிர பகவான் உங்களுக்கு 7வது வீட்டில் அமர்ந்து பயணம் செய்ய இருப்பதால் இந்த மாதத்தில் தேவையற்ற சில செயல்பாடுகள் மற்றும் குடும்பத்தில் சிறு சிறு தகராறுகளை சந்திக்க நேரிடும். ஆகவே பொறுமைதான் உங்களுக்கு இலக்காக இருக்கிறது என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும். கடகராசி மக்களின் ஆரோக்கியம் சார்ந்து பார்க்கும்பொழுது டிசம்பர் 2024 மாதாந்திர ஜாதகம் கடகராசியை பொறுத்து குரு பகவான் வியாழன் 11வது வீட்டில் இருப்பதால் உங்கள் ஆரோக்கியம் நன்றாகவும் சிறப்பாகவும் மேம்பட்டு இருக்கும் என்பதை குறிக்கிறது. கடகராசி மக்கள் தங்களின் ஆரோக்கியத்திற்கு சாதகமான 6வது வீட்டில் சூரியன் அமர்ந்திருப்பதால் இந்த மாதத்தில் நீங்கள் நன்றாக தேக ஆரோக்கியத்துடன் வாழ்வீர்கள் என்று நம்பலாம். ஆகையால் இந்த மாதம் முழுவதும் கடகராசி மக்கள் தங்கள் ஆரோக்கியம் மற்றும் உடல்நிலை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் ஏதும் இல்லை. ஆரோக்கியத்தில் உங்களை மிஞ்ச யாரும் இல்லை. கடகராசி மக்களுக்கு டிசம்பர் மாத ஆலோசனை என்பது கடகராசி மக்களின் முக்கிய கிரகங்களான ராகுவின் நிலை உங்களுக்கு சாதகமாகவும் குரு பகவான் வியாழன் 11ஆம் இடத்தில் வருமானம் தரும் லாபஸ்தானத்தில் இருப்பதும் உங்களுக்கு நன்மையாக இருக்கும். இருப்பினும் 9ஆம் வீட்டின் அதிபதியாக சனி தொடர்ந்து கடகராசிக்கு 8ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பதால்
இவர் ஒண்டி உங்களுக்கு அனுகூலமான நிலையில் இல்லை என்பதை உணர வேண்டும். மற்றும் கேது பகவான் 4ஆம் இடத்தில் இருப்பதால் அவரும் உங்களுக்கு சாதகமற்ற நிலையில் இருக்கிறார். சனியும் கேதுவும் சாதகமற்ற நிலையில் இருப்பதால் சற்று பொறுமையும் நிதானமும் புத்தி சாதுரியமும் தேவைப்படுகிறது. கடகராசிக்கு உறவு மற்றும் ஆற்றலுக்கான கிரகமான செவ்வாய் அவர் 5ஆம் வீட்டு அதிபதியாகவும் 10ஆம் வீட்டின் அதிபதியாகவும் இருக்கிறார். அந்த செவ்வாய் இந்த மாதம் கடகராசியில் பிற்போக்கு இயக்கத்தில் பயணம் செய்ய இருக்கிறார். இதன் காரணமாக உங்கள் தொழில் நிலையில் சில ஏற்றத்தாழ்வுகள் உருவாகும். தங்கள் குழந்தைகளின் முன்னேற்றம் சற்று ஏற்றத்தாழ்வும் தடைபடும். தங்களின் வாழ்க்கை முறையிலும் குடும்பத்திலும் பல மாற்றங்கள் ஏற்படலாம். உங்களுக்கு வாழ்க்கையில் வளர்ச்சி மிதமானதாகவும் சராசரியாகவும் இருக்கும். தொழில் கிரகமான சனி பகவான் இந்த மாதத்தில் உங்களுக்கு சாதகமற்ற நிலையில் இருப்பதால் அதனால் அதிக வேலை அழுத்தம் மற்றும் தாங்கள் செய்யும் வேலையில் திருப்தி இல்லாதால் வேலை மாற்றம் சார்ந்து நீங்கள் வேலை தேடக்கூடிய சூழலும் இருக்கிறது. கடகராசியை பொறுத்து 4வது மற்றும் 11ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் டிசம்பர் மாதம் 28 வரை 2ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை தனது பயணத்தை 6வது வீட்டில் தொடர்கிறார். பின்னர் 29 தேதி முதல் ஜனவரி 7 வரை சுக்கிரன் தங்களுக்கு 7வது வீட்டிற்கு மாறுகிறார். மேற்கூறியவற்றின் காரணமாக டிசம்பர் 2, 2024 முதல் டிசம்பர் 28 வரையிலான காலம் உங்களுக்கு சில நேரங்களில் பலனளிக்காமல் போகலாம். ஆகையால் நீங்கள் வியாபாரம் செய்தால் அதிக லாபம் பெறுவதில் சற்று கவனமுடன் இருந்தால் லாபத்தை அறுவடை செய்யலாம். இல்லையில் நஷ்டத்தை அடையக்கூடிய சூழலும் உங்களுக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்து செயல்படுங்கள். எதிலும் கவனமும் எச்சரிக்கையும் தேவையாகிறது என்பதை உணர்ந்து செயல்படுவது நலமாக இருக்கும். மற்றும் தங்கள் வீட்டு பெண்களை வணங்கி சந்திர பகவானை வணங்குவது நலமாக இருக்கும். மனம் சுத்தமாக நுட்ப அறிவுடன் செயல்பட யோகாவையும் தியானத்தையும் செயல்படுங்கள். திங்கட்கிழமைகளில் சிவபெருமானை வழிபடுவது நலமாக இருக்கும். தங்கள் வீட்டில் உள்ள வயது மூத்த பெண்களின் பாதம் தொட்டு வணங்கி அவர்களது ஆசியை நீங்கள் பெறுவது உங்களுக்கு மிகவும் நன்மையாக இருக்கும். இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வரமுடன் நலமாக தேக திடகாத்திராயில் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபரண ஐஸ்வர்யம் பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன். நாம் முன்னோர்களை மனமுந்து போற்றுவோம். வணக்கம். நன்றி.